Okay students, welcome to the next video. In this video we shall discuss about the relationship between the vapor density and the relative molecular mass. So already in our previous class you have to know, or you already know about the relative molecular mass in carbon scale. Okay, how did you define relative molecular mass in carbon scale? It is the mass of one molecule of any substance divided by 1 by 12th mass of carbon 12. Okay, so here the relative molecular mass is defined in the hydrogen scale. Okay, so இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோடைய அந்த ஹைட்ரஜன் ஸ்கேல் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் gas or vapor is the ratio between the mass of one molecule of gas or vapor to the mass of one atom of hydrogen. ஸோ அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேம் தான் ஆக்சுவலி. மாஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டு தி ரேஷியோ பிட்வீன் தி மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இங்கே ரேஷியோவோட கீழே பார்த்தீங்கன்னா அங்கே 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டு தி மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்ருக்க இந்த டெஃபினேஷன் இருக்குது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இது வந்து ஹைட்ரஜன் ஸ்கேல். நீங்கள் ஏற்கனவே எனக்கு டெஸ்ட் எழுதி கொடுத்துருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஸ்கேல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வேப்பர் டென்சிட்டியோடைய அந்த ரிலேஷனை நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் வேணும். செகண்ட் பார்த்திங்கன்னா த வேப்பர் டென்சிட்டி அப்படிங்கிறதுக்கான செகண்ட் டெஃபினேஷன். வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் தி. ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான். ஸோ அப்போ அதை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஷியோவை உங்களால் சொல்ல முடியும். ஸோ அப்போ வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் தி மாஸ் ஆஃப் ஏ given volume of gas or vapor at STP to the mass of the same volume of hydrogen அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த டெஃபினேஷனை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ரெண்டு டெஃபினேஷனை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we are going to derive the relationship between vapor density and molecular mass. Okay, first I have to define relative molecular mass. Next I have to define vapor density. Okay, next according to Avogadro's law, equal volumes of all gases contain equal number of molecules. இது ஆல்ரெடி நம்ம போன செஷன்லேயும் பார்த்தோம். ஸோ அப்போ thus let the number of molecules of one volume equal to என்னன்னு சொல்லாமல், that is one volume is equal to n number of molecules. அப்போ vapor density மேலே கொடுத்துருக்க அந்த vapor density equal to Vd equal to mass of n molecule of gas or vapor at STP divided by mass of n molecules of hydrogen. ஸோ மேலே கொடுத்துட்ருக்க இதுக்கும் வால்யூமை இப்போ இங்கே என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலிகூல்ஸாக மாற்றிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ நம்ம ஆல்ரெடி n equal to 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. கேன்சலிங் த n which is common. So you get என்ன mass of one molecule of gas or vapor to the mass of one molecule of hydrogen. So already நம்ம எல்லாருக்கும் தெரியும் mass of one molecule of hydrogen அப்படின்னா one molecule of hydrogen equal to H2 நமக்கு தெரியும். அப்போ அதில் மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், 2 ஆட்டம் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே கீழே பாருங்கள், வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்கே என்னென்னா இந்த இடத்த இங்கே பாருங்கள், இந்த மாலிகூல்ங்கிற ஒரு இடத்த இங்கே என்னென்னு மாற்றிருக்காங்க, ஆட்டம்ஸ்னு மாற்றிருக்காங்க. எல்லாமே சேமாக அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே when you compare the formula வேப்பர் டென்சிட்டியை இப்போ நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனா. அப்போ இந்த இடம் பாருங்களேன். ஸோ இந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு இப்படி போட்டால் தட் இஸ் ஈக்குவல் டு RMM சொல்லலாமா? ஓகே, அப்போ கீழே என்ன எழுதலாம், கீழே பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், ரிலேட்டிவ் மாலிகுலர் வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா? ஓகே, ஸோ அப்போ கீழே பார்த்தீங்கன்னா வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2. அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இந்த ரெண்டு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஃபினிஷன் நமக்கு தேவை, வேறு ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டினை நீங்கள் படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் முடிச்சிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்காங்க.
எல்லா இடத்துலையும் பாருங்கள் அந்த வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டுன்னு ஒன்று நீங்கள் வெறும் ஈக்குவல் டுன்னு போட்டிங்கன்னா அந்த 5 மார்க் அப்படியே போயிடும். அதனால் தயவுசெய்து அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ இதோட இந்த லெசன் கொஞ்சம் முடியுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து கீழே பாருங்கள் ப்ராப்ளம்ஸ். அதில் கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ், தட் இஸ் மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே. ஸோ அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் கால்சியத்துக்கு 40, பாஸ்பரஸ் 31, ஆக்சிஜன் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம், பாஸ்பேட். இங்கே பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 30ன்னு வச்சு போட்டிருக்காங்க. அவங்களே பாஸ்பரஸ் 30ன்னு கொடுத்தாங்கன்னா போடணும், இல்லைன்னா நம்ம 31ன்னு வச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அதுமாதிரி கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்னென்னா மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம மோல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போ இங்கே அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்குது 46, அதனுடைய அட்டாமிக் மாஸ் 23. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ சோடியம் ஆட்டம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 2 மோல். அதுமாதிரி கீழே பாருங்கள் அடுத்த செக்ஷனில் 5.6 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் வந்து அவங்க கொடுத்துட்ருக்கிறது வால்யூம். அப்போ வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது கிவன் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். அப்போ 5.6 டிவைடட் பை 22.4 லிட்டர் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா நம்பர் ஆஃப் ஆட்டத்தை அவகட்டம் நம்மளால் டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ். தேர்ட் டைப்பில் பாருங்கள் கால்குலேட் மாஸ் ஃப்ரம் மோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாஸ் கண்டுபிடிக்கணும் மோல்லேருந்து. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மோல்லேருந்து மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம் நம்ம? சிம்பிள் தான். இதுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மோலார் மாஸ். ஓகே, இதுதான் ஃபார்முலா. எப்படின்னா நம்ம மோல் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கே கொண்டு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கவுனிங்க கீழே 0.3 மோல் ஆஃப் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மாஸ் கண்டுபிடிக்கிங்கன்னா அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். 22.4 லிட்டர் சொல்லியிருக்காங்களா. அப்போ 22.4 லிட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வால்யூம் கொடுத்துட்டு அதுலேருந்து மாஸ். அப்போ வால்யூமை முதல்ல மோலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன செய்யிருப்பாங்க? அந்த வால்யூமை மோலாக கன்வெர்ட் பண்ணால் 2.424 லிட்டர் 22.4 லிட்டரால் டிவைட் பண்ணால் 0.1 மோல் கிடைக்கும். ஸோ வந்துட்டு பாருங்கள் 0.1 மோல் வந்துச்சா. ஃபஸ்ட்டு மோலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் வந்துச்சு பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்தாலும் அதையும் முதல்ல மோலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டத்தை அவகட்ற நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு மோல் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மோல் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மோலை மறுபடியும் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மோல் மல்டிப்ளை பை மேலே கொடுத்துட்ருக்கிறது ஆக்சுவலி என்ன வாட்டர். அதனால் மோலார் மாஸ் வாட்டர் என்னவோ 18. அந்த 18 வச்சு என்ன பண்ணுறாங்க இப்போ கொடுத்துருக்காங்க 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கெட் அன் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே சேம் மேலே கொடுத்துருக்க அதே சேம் ப்ராப்ளம் தான். ஆனால் அது மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் கண்டுபிடிக்கணும். அங்கே வாட்டர் கொடுத்தாங்க, இங்கே குளுக்கோஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வாங்க. ஸோ வந்தீங்கன்னா இப்போ மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்களா. இது டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மோலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை அவகட்ற நம்பரால் டிவைட் பண்ணால் மோல் வரும். அதை மாலிகுலர் மாஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அது டைரக்ட் ஃபார்முலாவாக போட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாலாம் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை 6.023 × 10⁻23. இது மோலாக மாறிடும். இதை என்ன பண்ணியிருக்காங்க குளுக்கோஸினுடைய மாஸ் மோலார் மாஸ். மோலார் மாஸ் இதுதான் ஃபார்முலா. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மோல் கிடச்சிரும். ஓகே, அதை வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 11.2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டாங்க. அப்போ நீ முதல்ல வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதை மூலாக மாற்றிங்க. அப்போ வால்யூம் கொடுத்துட்டாங்கன்னா வால்யூமை 22.4 லிட்டரால் டிவைட் பண்ணால் கெட் அன் மோலை அப்படியே அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கான ஃபார்முலாவும் நான் அங்கே கொடுத்துருக்கேன் இது ஆல்ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ண நம்பர் ஆஃப் இதை கன்க்ளூட் பண்ணணும்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ எல்லாத்துக்குமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது முதல்ல மூலாக மாற்றுங்க. அதுமாதிரி கால்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 கிராம் ஆஃப் கோல்டு. இங்கே மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா அந்த மாஸை முதல்ல மூலாக கன்வெர்ட் பண்ணோன்னா 1 கிராமு அதனுடைய அட்டாமிக் இது வெயிட் வந்து 198. அப்போ 1/198 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் 54 கிராம் ஆஃப் H2. இங்கே கொடுத்துருக்க மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் மாஸ் கிராம் மோலார் மாஸ் ரெண்டுத்தையும் கூட டிவைட் பண்ணிங்கன்னா H2ங்கிறது 18. அப்போ கிவன் மாஸ்ங்கிறது எவ்வளோ 54 டிவைட் பை 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மோல்ஸ் கிடைக்கும். அது 6.023 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ எப்படி டைரெக்டாகவும் போடலாம் இன்டெரக்டாகவும் போடலாம் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். நீங்கள் பாருங்கள் இது டைரெக்ட் ஃபார்முலா. முன்னாடி என்ன செய்வோம்னா மோல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு போடுவோம். இதை டைரெக்டாகவே போடணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பை தி ப்ராக்டிஸாக தான் நீங்கள் செய்ய முடியும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எப்போ போனாலும் நீங்கள் மோலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். மாஸ் கொடுத்துருக்காங்களா, வால்யூம் கொடுத்துருக்காங்களா, நம்பர் ஆஃப் ஆட்டம் கொடுத்துருக்காங்க, மோலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது நம்பர் ஆஃப் இதாக மாறிடும். ஸோ என்ன ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? கீழே பாருங்கள். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் இன் 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ இன் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டைன்ஸ் 2 mole ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டு தானே? கார்பன் டை ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு கார்பன் அப்படி போட்டிங்கனாக்கா 1 mole ஆஃப் கார்பன், 2 ஆக்சிஜன்னா 2 moles ஆஃப் ஆக்சிஜன். அப்படி தானே அர்த்தம்? ஸோ அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1 mole கார்பன் டை ஆக்சைடில் 2 mole ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 5 molesல எத்தனை இருக்கும்? 10 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா? இப்போ மேலே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்டூ அவகாட்ரோ நம்பர். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் கெட் அன் ஆன்சர். இங்கே 10ஆல் பண்ணும்போது 6.023 இன்டூ 10^24 வந்துடும். அவ்வளோதான். 10^-1 இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணும்போது 10^24 வந்துடும். ஸோ 1 mole ஆஃப் கார்பன் கண்டைன் 1 mole ஆஃப் கார்பன் வச்சுக்கிட்டிங்கன்னா 5 molesக்கு 5. அப்போ அப்படியே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது கால்குலேட் பேஸ்ட் ஆன் மோலார் வால்யூம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் கால்குலேட் வால்யூம் ஆக்குபை. வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்கள் 2.5 மோல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ மோல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? டைரெக்டாகவே அதெல்லாம் 22.4ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே. ஸோ நிறைய கன்வர்ஷன்லாம் தேவையே கிடையாது. நமக்கு தெரியும் மோல்னால் என்ன. கிவன் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். அப்போ என்ன செய்வோம்? மோலார் வால்யூமை நீங்கள் மோலால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வால்யூம் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். எல்லாம் ஒன்று சுற்றி திருப்பி வரும். இங்கே பாருங்கள். இங்கே கொடுத்துட்ருக்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டத்தை முதல்ல அவகாட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணிட்டா யூ கெட் மோல். அப்புறம் வால்யூம் ஆக்குபைனா மோல்னால் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறீங்க? 22.4 லிட்டரால் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் அன் ஆன்சர். ஓகே. 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸை முதல்ல மோலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். மோலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை மோலார் வால்யூமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் அன் ஆன்சர். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் H2SO4 கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இதுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிங்க. 98 ஆல்ரெடி எனக்கு இது போட்டு கொடுத்துருக்கீங்க. அதில் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் கண்டுபிடிங்கன்னா சல்ஃபருங்கிறது 32 இல்லையா? அப்போ 32 டிவைட் பை மோலார் மாஸ் 98 இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 32.65. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த 1 மார்க் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷன் 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் மாஸ். மாஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே ஹீலியம். அப்போ ஹீலியத்தினுடைய மாஸ் 2 அப்படின்னா 1 mole ஆஃப் ஹீலியம் ஹேவிங் 2 கிராம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 6.023 × 10^23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம். அப்போ 6.023 × 10^23ங்கிறது 1 mole ஆஃப் ஹீலியம். அப்படின்னா இதோடைய மாஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கிராம். ஓகே.
நெக்ஸ்ட்டு 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய மாஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கிராமை இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கிராமை சாரி 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம் தான் 2 கிராம் divided by Avogadro number 6.023 into 10 power 23 போட்டிங்கன்னா 2 divided by 6.023 into 10 power minus 23 வந்துடும். ஓகேவா, மைனஸ் 23 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 கிராம் ஆஃப் ஹீலியம் பொறுத்து உங்களுக்கு தெரியும். 1 மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து 2 கிராம் தான். அப்போ உள்ளதுலேயே லீஸ்ட் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம் தான் லீஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் த ட்ரைஅட்டாமிக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குளுக்கோஸ் இஸ் த பாலிஅட்டாமிக், ஹீலியம் இஸ் த மோனோஅட்டாமிக், ஹைட்ரஜன் இஸ் த டைஅட்டாமிக். அப்போ ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் அப்படிங்கிறது எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் ஆக்குபைட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடோடைய மோலார் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு? கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 கிராம் மோலார் மாஸ். அப்போ இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 4.4 டிவைடட் பை 44 ஈக்குவல் டு 0.1 மோல் வருமா? 0.1 மோல் அப்படின்னு போட்டாக்கா என்னப்பா வரும்? 0.1 இன்ட்டு 22.4 அப்படின்னு போட்டிங்கன்னா 2.24 லிட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2.24 லிட்டர். மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இங்கே கொடுத்துட்டு முக்கியமாக பாருங்கள். நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா 14 கிராம், மாலிகூல் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மோல்னு வந்தாலே கிராம் மோலார் மாஸ் தான் சொல்லணும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் 1 AMU. ஆல்ரெடி தெரியும் நீங்கள் டெஃபினேஷன்லேயே. நெக்ஸ்ட் 6 விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துட்ருக்க 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1 கிராம் ஆஃப் கார்பன் 12 கண்டெய்ன்ஸ் அவகட்ரோ நம்பர் கொடுக்குறாங்க. கிடையவே கிடையாது. 12 கிராம் கார்பன் 12 தான் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆக்குபை பை 1 வால்யூம் ஆஃப் டயட்டாமிக் கேஸ் அட் STP அப்படின்னு போட்டிங்கன்னா எந்த அட்டாமிக், டயட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 1 மோல்னு சொன்னாலே கண்டிப்பாக அது எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 22.4 லிட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் பாருங்கள். இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் கால்சியம் 2040 தேர் ஆர் என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தனை ப்ரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கும்? கண்டிப்பாக 20 ப்ரோட்டான் ஆல்ரெடி தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 20 ப்ரோட்டான் 20 நியூட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் நம்பர் 9 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கிராம் மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல் இங்கே கொடுத்துட்ருக்குது மாலிகூல். அப்போ எத்தனை எவ்வளோ வரும்? 16 × 16 32 கிராம் வரும். 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் 1 அவகட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல். அப்போ 1 அவகட்ரோ நம்பர்னா 6.023 × 10⁻23. ஸோ இப்போ பார்த்திட்டேன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அசர்ஷன், ரீசன். இதை நீங்கள் இப்போ ஃபில் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பார்ப்போம்.